Hi friends. Hi. Welcome to Palmy's Kitchen. என்ன ரெடி ஃபர்ஸ்ட் சீனே டேஸ்டிங் போறோம் அதுவும் பனானா லீஃப்ல ஏன் தடபுடலாம் இன்னைக்கு வந்து விருந்தெல்லாம் வைக்க போறோம்னு நினைச்சிட்டியா? அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் முக்கியமான விஷயமே இந்த இலை தான். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது இலை அடை. இந்த இலை அடையும் ஒரு கேரளா டிஷ் தான். என்னடா டெய்லி கேரளான்னா ஒரு 7-8 வருஷம் அந்த ஊரில் இருந்தேன். அதனால் வந்து நிறைய ரெசிபிஸ் அங்கே இருக்கிறது கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கும் புதுசாகவும் இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன் கேஸ் எங்கள் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த எங்களோட ஃபியூச்சர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த இலை இடையில நம்ம வெறும் தேங்காய் வச்ச ஒரு வெர்ஷன் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஸ்வீட் வெர்ஷன் இருக்குது. ரெண்டுமே இன்றைக்கி ஒன்றா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அரிசி மாவு ஒரு 2 கப். அந்த பேஸ் பண்ணுறதுக்கு மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம். வெறும் தேங்காய் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு தேங்காய் ஒரு 1.5 கப் துருவுனது. இனிப்பு ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இன்னொரு 1.5 கப் துருவின தேங்காய். வெல்லம் ஒரு 3/4 கப். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நெய் கொஞ்சம். இலை. இப்போது இதுக்கான மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ 2 கப் நம்ம வந்து அரிசி மாவு எடுத்துருக்கோம். இப்போ 2 கப் அரிசி மாவுக்கு 2.5 கப் தண்ணி பாயில் பண்ண வச்சிடலாம். அதுக்கு அந்த உப்பை முதலே போட்டுட்டு கொதிக்கிற அளவு விட்டுறலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவை ஆட் பண்ணணும் வரலாம். இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும். கொதிக்கிற நேரத்தில் சைட் பை சைட் நம்ம அந்த இனிப்பு ஃபில்லிங் ரெடி பண்ணணும். ஸோ ஒரு பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் வெல்லம் கொஞ்சம் அந்த கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம அதுக்கு வச்சுருக்கிற தேங்காவையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போது நம்ம ஏலக்காய் தூள்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போது நம்மளோட அந்த வெல்லம் வந்து கம்ப்ளீட்டாக திரண்டு வந்துருச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுதான் நம்மளோட ஸ்வீட் ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் சைடில். இந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஸ்வீட் ஃபில்லிங்கை நம்ம வந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிடலாம். வச்சு எப்பப்போ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மாவை கம்ப்ளீட்டாக உள்ளே ஆட் பண்ணிடலாம். உள்ளே ஆட் பண்ணிட்டு மேலே நிற்கிறதெல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்போ அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எடுத்துட்டு எல்லாம் நல்லா பிரட்டி விட்டுருங்க. அப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் சொன்னோம் இல்லையா, இலை, அதை நல்லா வாட்டிக்கலாம் நம்ம அடுப்பு மேலே வச்சு. ரெண்டு சைடும் வாட்டி எடுத்துக்கலாம். இலையை வாட்டியாச்சு. இப்போது சூடாக அந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா சுட இருக்கும். சூடாக பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா சுட பிசைஞ்சாச்சு. இன்னும் நல்ல சூடு இருக்குது. நல்லா பிணைஞ்சு நம்ம மாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இலையை ரெடி பண்ணிடலாம் வாங்க. இலை ரெடி பண்ணலாம். என்னடா இலையை யூஸ் பண்ண போகிறேன், இலையை யூஸ் பண்ணி உள்ளே நுழைக்க போகிறது இல்லைங்க, இலையில தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இலையை ரெடி பண்ணிடலாம். இலையில சென்டரில் அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த காம்பை இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இலையை ஒரு சின்ன தட்டில் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பந்து மாதிரி மாவு எடுத்துகிட்டு அதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஒரு பேசிக்கான ஒரு அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு
இன்னொரு இலையை எடுத்துகிட்டு அது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா ஈவனாக எல்லா சைடுமே அது வந்து போகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ஆயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் ஃபில் பண்ணலாம். தேங்காவை சென்டரில் வச்சு விட்ருங்க. 4 சைடுமே கேப் இருக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஈவனாக கொஞ்சம் அமுத்தி விடுங்க உள்ளார. அமுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம அப்படி மடிச்சிட வேண்டியது தான். அப்படி மடித்து இந்த கார்னர்ஸை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சாரி, அவ்வளோதான். ஸோ நம்ம தேங்காய் வச்சு ஃபில்லிங் ரெடி. சேம் ப்ராசஸ் தான் வந்து இனிப்பு ஃபில்லிங்க்கும். இது அப்படி நம்ம ஆவியில் வேக வைக்கணும். இனிப்பு ஃபில்லிங்கையும் பண்ணுறேன், பார்த்துருங்க. ஸோ உங்கள் வீட்டில் இட்லி பாத்திரமோ இல்லை இந்த மாதிரி கீழே தண்ணி மேலே இது ஆவி போடுற மாதிரி இருக்கிற பாத்திரம் இருந்தால் ஏதோ ஒன்றில் இதை ஸ்ட்ரைட்டாக வச்சிடலாம். இந்த இலையோடு சேர்ந்து இது அப்படி இதாகி ஆவியில் வேகும்போது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு வரும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மேபி இது டிஃப்ரெண்ட் வெர்ஷன் நம்ம இங்கே கொல்கட்டைன்னு பண்ணுறோம். இது இலையோடு சேர்ந்து இதை பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணுறது கேரளாவில் இலையடைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருவோம். இட்லி வேகிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வெந்துருச்சு. எடுத்து நம்ம டேஸ்டிங் போயிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். இலையடை ரெடி. அப்படியே டேஸ்டிங் போயிடலாம். அபிக்கு ஃபேவரட்டான ஸ்வீட்டும் எனக்கு ஃபேவரட்டான தேங்காய் ஃபில்லிங் எடுக்கிறோம். ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணால் தான் அது உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷுர் யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐம் ஷுர் என்ஜாயிங் ஆல் ஆர் வீடியோஸ். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.